அனைத்துலக உயிரோடை தமிழ் IELC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் நிகழ்ச்சியில் கனடாவிலிருந்து ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்கள் எங்களோடு இணைகின்றார். வணக்கம் நேரு அவர்களே. வணக்கம். இன்னும் ஒரு அரசியல் கள நிகழ்ச்சி எழுந்திருக்கின்றோம். முதலில் ஐநாவினுடைய 51 தீர்மானம் காலாவதியாக போகின்றது. அந்த தீர்மானத்தை புதுப்பிப்பதா அல்லது புதிய ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதாக என்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி இருக்கின்றது. ஆனால் உங்களுக்கு தெரியும், சமீபத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் பாதுகாப்பின் ஆணையாளர் வோல்கர் டர்க் அவர்கள் இலங்கைக்கு சென்ற பொழுது நிச்சயமாக இலங்கையினுடைய அழைப்பில் தான் அவர் அங்கே சென்றிருந்தார். இலங்கை தங்களுடைய நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி இருந்தது. அந்த 51 தீர்மானத்திலிருந்து வெளிவருவதாக அவர்கள் கூறியிருக்கின்ற விடயங்கள் கூறப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரித்தானியாலும் கூட இந்த விடயம் தொடர்பாக பேசப்பட்டதாகவும் புதிய ஒரு தீர்மானம் ஒன்று தயாரிக்கப்பட்டதாகவும் கூறப்படுகின்றது. அந்த தீர்மானத்திலும் கூட இவர்கள் கூறுகிறார்கள், அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்பும் வகையில், மீண்டும் சில விடயங்கள் நடக்கக்கூடாத வகையில் உறுதித்தன்மையோடு உண்மைத்தன்மையோடு நீதி இழப்பீடு உட்பட்ட அந்த விடயங்களை காணாமலாக்கப்பட்டவருடைய குடும்பத்தினருக்கும் இந்த விடயங்களை அங்கே உள்ளடக்கப்படும், அந்த முயற்சி எடுக்கப்படும் என்று இந்த விடயங்கள் இப்பொழுது பேசத் தொடங்கிவிட்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நீங்கள் அடிக்கடி கூறினீர்கள், மற்ற ஆய்வாளர்களோடு நான் பேசும்பொழுது கூட அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஐநா எந்த ஒரு தீர்மானத்தையும் தர முடியாது, பரிந்துரைக்கலாம் என்ற விடயங்களை கூறினீர்கள் உறுப்பு நாடுகளிடம். ஆனால் இங்கே தொடர்ச்சியாக எங்களுடைய தமிழர் தரப்பு இந்த ஐநா மீது நம்பிக்கை வைப்பதில் ஏதோ தீர்வு தந்துவிடப் போகின்ற என்று கூறுகிறார்கள். சரி, நாங்கள் எந்த கதவையும் மூட தேவையில்லை என்பது பலருடைய கருத்தாக இருக்கின்றது. நீங்கள் கூறுங்கள், இந்த வரப்போகின்ற இந்த செப்டம்பர் மாதம் இன்னும் சில வாரங்களில் வரப்போகின்றது, என்ன விதமான அறிக்கையை எதிர்பார்க்கலாம், என்ன விதமான ஒரு வழிகாட்டலை இந்த ஐநாவினுடைய மனித உரிமைகள் சபையிலிருந்து எதிர்பார்க்கலாம் என்று நீங்கள் நம்புகிறீர்கள், அல்லது முற்றுமுழுதாக நீங்கள் நம்பிக்கை இழந்து விட்டீர்களா? அதாவது இப்ப சர்வதேச அரங்கில் இலங்கை பேசுபொருளாக இருக்க வேண்டும் என்பது முக்கியம். அந்த வகையில் இந்த மனித உரிமைகள் அவையம் இலங்கையை ஒரு பேசு பொருளாக வைத்திருக்கிறது என்பது மட்டும்தான் இந்த 13 வருஷ வரலாறு சொல்லித் தருகிறது. நம்மவர்கள் கனகாலமாக 30 சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அது இலங்கையும் ஏற்றுக்கொண்டு அங்கு கொண்டு வரப்பட்ட தீர்மானம் 2015ஆம் ஆண்டு இதே இறுதி கூட்டத்தொடரில் செப்டம்பர் அக்டோபர் கூட்டத்தொடரில் கொண்டு வரப்பட்டது. அது ஆனால் நாங்கள் மறந்துவிட்டோம். முதலாவது தீர்மானம் 15/1/2012ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டது. மார்ச் மாதம் அமெரிக்கா முன்னே கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமும் 2013 ஒரு தீர்மானம், 14 ஒரு தீர்மானம், 15 வந்தது, அக்டோபரில் வந்தது. பிறகு 2 வருடங்களுக்கு பின்னர், 1.5 வருடங்களுக்கு பின்னர் 2017 மார்ச்சில் கொண்டு வரப்பட்டது. பிறகு 2019 கடைசியாக நீங்க சொல்லதான் 51 உண்டு. அவை இவ்வளவு தீர்மானங்கள் இதுவரை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. இந்த தீர்மானங்கள் இதுவரை என்ன சொல்லி இருக்கிறது? அதை தொடர்ந்து இதில் 4வது ஆணையாளர் இப்போது இருக்கிறார். நவநீதம் பிள்ளை அவர்கள் ஆணையாளர் இருந்த பொழுது தான் 2012 இது கொண்டு வரப்பட்டது. அவர் 14 வெளியேறி போகின்ற பொழுது இலங்கைக்கு விஜயம் செய்துவிட்டு ஒரு அறிக்கையை வெளியிட்டார். அதுக்கு பின்னர் ஹுசைன் 2017 போகின்ற பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டார். பின்னர் பிஷ்லேட் 2022 போகின்ற பொழுது ஒரு அறிக்கை வெளியிட்டார். இந்த அறிக்கைகள் எல்லாத்திலையும் என்ன சொல்லப்பட்டது, இதில் இருக்கக்கூடிய விடயங்கள் என்ன? இப்ப என்னன்னு சொன்னால், ஆணையாளருக்கு கடிதம் எழுதுறோம்னு சொல்லுறோம். ஆணையாளர் தங்களுடைய அறிக்கைகளில் ஏற்புடையதாக இருக்கக்கூடிய எங்களுடைய விடயங்களை அவர் தன்னுடைய அறிக்கையில் உள்ளடக்கலாம். அது இப்பொழுதும் ஆணையாளருக்கு ஒரு கடமை இருக்கிறது. இறுதியாக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்தின் அடிப்படையில் அவர் ஒரு முழுமையான அறிக்கையை வெளியிட வேண்டும். ஆகவே அந்த முழுமையான அறிக்கையில் சில விடயங்கள் உள்ளாக்கப்படுவது ஓரளவு எங்களுக்கு வாய்ப்பான என்று சொல்லலாம். ஆனால் அது வெறும் வாய்ப்பை தருகிறது. அதை அடுத்ததாக காவி சென்று அதற்கான அடுத்த கட்ட செயற்பாடுகளை செய்வது எங்கள் கையில் தான் இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது, அது அவருடைய அறிக்கை சம்பந்தமானது. இன்னொன்று இருக்கிறது, புதிய தீர்மானங்களூடாக இலங்கை தொடர்ந்தும் பேசுபொருளாக இந்த தளத்தில் வைக்கப்படுவதாக ஒரு புதிய தீர்மானம் கொண்டு வரப்படும். அந்த தீர்மானம் என்ன என்பது இதில் இருக்கக்கூடிய இணை நாடுகளில் இருக்கிறது. முன்னர் இதை முதன்மையாக நின்று செய்தது அமெரிக்கா, இப்பொழுது இல்லை அமெரிக்கா. அவை அமெரிக்கா இல்லாத ஒரு சூழலில் வரக்கூடிய தீர்மானம் 2 நாடுகள், இணைத்த நாடுகளில் முதன்மையான நாடுகளாக இருக்கக்கூடியது பிரித்தானியாவும் கனடாவும். இந்த நாடுகளுடன் தான் இவை பேசப்பட வேண்டும். அதை ஆணையாளருக்கு எழுதி அனுப்புவதில் என்னென்ன தீர்மானத்தில் வரணும் என்பதில் எந்த ஒரு விடயதானவும் கிடையாது. என்றால் ஆணையாளருக்கும் அதுக்கு சம்மதமே கிடையாது. அப்ப இந்த நாடுகள் தான் ஒரு டிராஃப்டை உருவாக்குவார்கள். உருவாக்கிவிட்டு இதுக்கு வாக்களிக்க வேண்டும். என்னால் இலங்கை ஏற்றுக்கொள்ளாத ஒரு சூழலில் வாக்களிக்க வேண்டும். என்றால் 2012, 13, 14 வாக்கெடுப்புக்கு சென்றது தீர்மானம். ஏன்னா இலங்கை அதில் எதிர்த்து நின்றபடியால்
2015 இலங்கையும் சேர்ந்து நின்றபடியால் வாக்கெடுப்பு இல்லாமலே அந்த தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. அது 15, 17, 19 அவ்வாறு தான் சென்றது. அப்ப இப்படி 21 அது நடக்கவில்லை, 51 அது நடக்கவில்லை, வாக்கெடுப்புக்கு சென்றது. இப்பொழுதும் வாக்கெடுப்பு செல்ல போகுது. ஆகவே வாக்கெடுப்பு இன்று உறுப்புரிமை நாடுகளாக இந்த கூட்டத்தொடரில் இருக்கக்கூடிய 47 நாடுகளில் கணிசமான நாடுகள் இதை 24 இருந்தால் அது நிச்சயம் நிறைவேறும் என்பது தெரியும். ஆனால் 24 தான் இருக்க வேண்டும் இல்லை. சில பேர் பார்த்தேன், சில பேர் சொல்வார்கள் 24 பேசினவர்களை பார்க்க. அப்படி இல்லை, ஒரு முறை 22 கூட கிடைத்திருக்கிறது. ஏன்னா எதிர்க்கக்கூடிய நாடுகளும் பார்க்க இதில் கணிசமான நாடுகள் இந்த வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளாது கடந்த காலங்கள் நடைபெற்றிருக்கிறது. 15 நாடுகள் எல்லாம் வாக்களிப்பால் கலந்து காணாமலே விலகி செல்லும். இந்தியா பல முறை அதை செய்திருப்பதற்கு வாய்ப்பு கிடைத்த போதெல்லாம். அப்ப அவ்வாறான வாக்களிக்காமல் செல்ல நாடுகளை விட்டு வாக்களித்த நாடுகளில் இதற்கு எதிராக இலங்கையை கொண்டு வந்து வாக்களிக்கக்கூடிய நாடுகளுக்கு அதிகமான நாடுகள் வாக்களித்திருக்க வேண்டும். ஒரு 15 நாடுகள் எதிர்த்து வாக்களிக்கிறது, 16 நாடுகள் ஆதரித்தால் அது கொஞ்சம் வலுவில்லாததாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கணிசமானது 20க்கும் மேற்பட்ட நாடுகளுடைய ஆதரவை பெறுவது கட்டாயம். அதை பெறுவதற்காக இந்த கனடாவும் இங்கிலாந்து தான் இப்பொழுது, முந்தைய அமெரிக்கா அதை செய்யும். அமெரிக்கா பல தீர்மானங்களை பின்னிலையிலிருந்து கொண்டு வருகின்ற பொழுது என்ன செய்யும் சொன்னால், எங்களுடைய தீர்மானம் அதிகமாக இந்த கூட்டத்தொடருடைய இறுதி பகுதியில் தான் வருவது. அப்ப அதுக்கு முதல் முக்கிய தீர்மானங்கள் வருகின்ற பொழுது அதற்காக இந்த 47 நாடுகளில் கணிசமான நாடுகளை சின்ன சின்ன நாடுகள் அமெரிக்கா தன்னுடைய வட்டைக்குள் கொண்டு வரும். ஏன்னா முதல் தீர்மானங்களுக்கு வாக்களிக்க வைப்பதற்காக. அதோடு சேர்த்து இதுக்கும் இறுதியாக வாக்களிக்க வைக்கும். அவ்வாறு வைக்கின்ற பொழுது அது பின்னால் சில கையூட்டுகள் எல்லாம் வழங்கப்படுகின்ற ஒரு பொறிமுறை இருக்கிறது, இந்த சின்ன நாடுகளை கட்டு கொண்டு வருவது. இப்ப அதே அமெரிக்காட்ட வளம் இருந்தது நிறைய செய்தது. இப்பொழுது கனடாவும் இங்கிலாந்தும் அதை செய்வதற்கு அவர்களுக்கு இருக்கக்கூடிய சவால் இதெல்லாம் நம்மளுக்கு புரிவதே இல்லை. அந்த சவால் நிறைய இருக்கு. இப்ப முதலாவது கூட்டத்தொடரை சொல்லுகிறேன், 15/1/2012 கொண்டு வரப்பட்ட பொழுது நம்மவர்கள் அள்ளுகொள்ளையாக போய் நிற்கிறார் ஜெனீவாவில். தாங்கள் நின்று விட்டா எல்லாம் நடந்து விடுவாங்க. ஒரு முக்கியமானவர் அங்கிருந்து கொண்டு எனக்கு தொலைபேசி அழைப்பு அடித்துக்கொண்டே இருக்கிறார். என்னன்னு கேட்டால், இங்கே அமெரிக்கா ஒன்றும் அப்பதான் கூட்டத்தொடரை ஆரம்பித்திருக்குது. இங்கே அமெரிக்கா ஒன்றுமே செய்வதாக இல்லை, நீங்க கனடா உறங்குங்க. எங்களுடைய தீர்மானம் கடைசியா தான் வரப்போகுது. இப்ப அமெரிக்கா அதுக்கு எதுவும் செய்யாது. அதுக்கு முதல் 3 தீர்மானங்கள் இருக்குது, அதை முடித்து விட்டு தானே இதுக்கு வருவார்கள். ஆகவே இப்பொழுது அவர்கள் இதை பற்றி கண்டுகொள்ளே மாட்டார்கள் என்று சொன்னால், இல்ல இதெல்லாம் சரி வராது. அப்ப சரி, எங்களுடைய வெளிவாரத்துறையும் காய்ச்சி விட்டு சொல்லுகிறோம் என்று எங்களுடைய வெளிவாரத்துறையாடே நான் மறுநாள் காலை பேசிய பொழுது அதாவது இந்த வாக்களிக்கக்கூடிய நாடுகளை கனடாவுடைய தூதரகத்துக்கு, ஜெனீவாவில் இருக்கக்கூடிய தூதரகம் அழைத்து அவர்களுக்கு இது சம்பந்தமான ஒரு முன்னெடுப்புக்கான ஒரு ஒன்று கூடலை செய்வது. பின்னர் அவர்கள் உடனடியாக ஒத்துக்கொண்டார்கள், நாங்கள் அதை செய்கிறோம் என்றார்கள். ஆனால் சில புலம்பத்தில் இருக்கக்கூடிய சில அமைப்புகளை சொன்னார்கள், அவர்கள் அவர்களிலிருந்து யாரும் வரக்கூடாது, யாரப்ப இவர்களுக்கு கதை சொல்லுவது என்ற பொழுது சொன்னார்கள். தாயத்திலிருந்து ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் வந்தார். சரி என்ற பொழுதுதான் தாயத்தில் நடந்த பொழுது கூட்டமைப்பில் வரமாட்டேன் என்றார்கள். அதுக்கு முதலே சுமந்திரன் முடியாது, நாங்கள் போக மாட்டோம் என்றே சொல்லிவிட்டார். ஆனால் அழைத்தவர் சொன்னார், நான் கலைக்கிறோம் என்று சொல்லி நானே அந்த தொலைபேசி நேரடியாக பேசின இல்லை, நான் மறுநாள் கூட்டம் இருக்கிறது காலமே நாங்கள் அதில் பேசிவிட்டோம். அதில் ஏற்கனவே சுரேஷ் பிரேமச்சந்திரனுக்கும் சுமந்திரனுக்கும் ஒரு பெரிய சண்டையை போய் கொண்டது, இப்படி அறிவிக்கலாம். அந்த கூட்டத்தில் எனக்கு தெரியும் இனிமேல் வரமாட்டார், ஏன் சுமந்திரன் வரமாட்டேன்றதும் புரிந்தது என்று சொன்னார். அமெரிக்கா நீங்கள் நாங்களே பார்த்துக்கொள்ளணும்னு சொன்னபடியால் அவர் அமெரிக்காவுடைய ஆளுபடியா அவர் விலகி செல்ல விரும்புகிறார். ஆனால் திருப்பியும் சொல்லுகிறோம், இந்த கூட்டம் பின்கதவுகளுக்கு பின்னால் நடக்க போகுது, வெளிப்படையாக எல்லாம் சொல்லி நடக்க போகின்ற விடயம் இல்லை. யாரும் பேசி விட்டு போனாலும் தெரியாது. சரி, இவர்கள் என்ன செய்ய போறாள்ன்றதான் என்னுடைய மனதையா இருந்தது. அப்ப ஆனால் வெளிவாரத்தில் இப்படி கேட்கிறதே சரி, ஜஸ்மின் சூக்காவை சொல்லுவோம் என்று சொல்லித்தான் பின்ன ஜஸ்மின் சூக்காவை தான் ஒழுங்கு பண்ணிவிட்டு 14 நாடுகளை கனடா, அதாவது வாக்களிக்கின்ற 14 நாடுகளை கூப்பிட்டு வைத்து அவர்களுக்கு ஒரு இராப்பூசணம் வழங்கி பின்னர் ஜஸ்மின் சூக்கா இலங்கையினுடைய இந்த வாரங்கள் எல்லாத்தையும் அவர்கள் விளங்கப்படுத்தி அந்த 14 நாடுகளுடைய வாக்கை அவர்கள் நிச்சயம் வாக்களிப்பதாக ஒப்பளித்து சென்றார்கள். அதில் யாருன்னு சொன்னால், ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள், வட அமெரிக்காவில், தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாடுகள். இந்த நாடுகளை வைத்துக் கொண்டுதான் 14 நாடுகள் இருக்கப்பட்டது. இந்த நாடுகளில் தான் நிறைய வாக்குகளும் இருக்கு. அப்ப இப்பொழுது இந்த 47 நாடுகள் யார்? இந்த 47 நாடுகளில் வாக்களிக்கக்கூடிய நாடுகள் என்ன? இவர்களுக்கான வேலை என்ன செய்வது? உண்மையை சொல்லுகிறேன், இன்னொரு வாரத்தில் அதுக்கு பிறகு இவர்கள் யாரையும் சந்திக்க முடியாது. ஏனால் கூட்டத்தொடர் செப்டம்பர் 3ஆம் தேதி தொடங்குகிறது.
அக்டோபர் 3ஆம் தேதி முடிந்தது. அப்ப செப்டம்பர் 3ஆம் தேதின்னு சொன்னால் அதுக்கு முன்னர் ஒரு வாரம் 2 வாரத்துக்கு முன்னர் அவர்கள் கடுமையாக வேலைப்பளுக்குள் வந்துடுவார்கள். அவர்களை சந்தித்து இதை பேசி அவர்களை தயாரிப்பதற்கான காலம் எதுவும் எங்களுக்கு கிடைக்காம போகும். அப்ப நாங்களே சில விஷயங்கள் செய்யலாம். இப்ப இதுக்கானதான் பலமுறை சொன்னது, ஜெனீவாவில் ஒரு நிரந்தர அலுவலகத்தை தமிழர்களாக நாங்கள் உருவாக்க வேண்டும். ஒரு 500,000 கொண்டு ரோட்ல இருந்து கொட்டிட்டு வர்றோம். இதுலயே ஒரு 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 லட்சம் 2 லட்சம் யூரோவை நாங்கள் இந்த பணிகளுக்காக வைப்போம் என்று சொன்னால் அங்கு ஒரு நிரந்தர அலுவலகம் வாங்குவதும், அவர்களுடன் தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பதும், தேவையான நேரங்களில் சரியான விடயங்களை செய்வதற்கான முனைப்புகளை காட்டுவதும் பல விடயங்களை நாங்கள் முனையலாம் ஆக்கப்பூர்வமாக. ஆனால் அதெல்லாம் நம்மவர்களுக்கு புரிவதில்லை. ஏன்னா அதில் போய் ஒரு பிக்னிக்கா போய் ஒரு நாள் நின்று விட்டு வந்தால் எல்லாம் மாறிவிடும் என்பது ஒவ்வொரு வாரம் நடக்குது. இப்போ நடக்கின்ற விடயத்தில் ஏதாவது நாங்கள் மாற்றத்தை உருவாக்கினோமோ, ஏதாவது முன்னேறினமோ, இதற்காக நாங்கள் ஒரு இந்த ஜெனீவா சம்பந்தமான ஒரு ஆய்வை செய்திருக்கிறோமோ, எதுவும் எங்களிடம் கிடையாது. நாங்கள் இப்ப ஜெனீவாவுல இருக்கக்கூடியது ஆணையாளர் தீர்மானிச்சு எதுவும் செய்யலாது. ஆணையாளருக்கு அந்த பவரே கிடையாது. இப்பொழுது இருக்கக்கூடிய மனித உரிமைகள் அவையம் ஒரு மாற்றத்தை கண்டது. என்ன அந்த மாற்றத்தை கண்டதுன்னு சொன்னால், 2015 ஆண்டு இந்த அவையம் ஒரு ஆக்கப்பூர்வமான அமைப்பாக இல்லை, இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் நாங்கள் சில அதனுடைய நடைமுறை செயற்பாடுகளில் மாற்றங்களை கொண்டு வருகிறோம் என்று ஒரு புதிய வடிவத்துக்கள் 2005 வந்தார்கள். அந்த கூட்டத்தொடரில் தான் முதலாவது கூட்டத்தொடர் தொடங்கி இப்பொழுது 60க்குள் வந்திருக்கிறோம். 20 வருடங்கள். ஏன்னா ஒரு வருடத்துக்கு 3 கூட்டத்தொடர், 20 வருடங்களில் 60 வந்திருக்கிறோம். ஆனால் இந்த புதிய 20 வருடங்களில் இந்த சபை ஆக்கப்பூர்வமாக இதையும் செய்ததா என்றால் நிறைய குறைபாடுகள் இருக்குது. இப்பொழுது எங்களுக்கு கண்ணுக்கு முன்னால் விழுந்திருக்கக்கூடிய காசா, இந்த காசாவுக்கு நாங்கள் சர்வதேச பொறிமுறைன்னு சொல்லுகிறோம். இவர்கள் என்ன பண்ணுவார்கள் என்று சொல்றேன். இந்த சர்வதேச பொறிமுறையில் ஒன்று நடைபெற்றது என்று சொன்னால், காசாவுக்கு ஒரு சர்வதேச விசாரணை உருவாக்கப்பட்டது. யார் அதுக்கு இப்ப தலைவராக இருக்குன்னு சொன்னா நவநீதம் பிள்ளை. கடந்த 4 ஆண்டுகளாக இப்படி ஒரு சர்வதேச பொறிமுறை இயங்கிக் கொண்டிருக்கிறது காசாவுக்கு போவதற்கு இஸ்ரேல் எந்த அனுமதியும் அவர்களுக்கு வழங்குவதில்லை. அப்ப வெளியே இருந்து கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜூன் மாதம் நடைபெற்ற கூட்டத்தொடரில் நவநீதம் பிள்ளை அவர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டார். இது காசாவில் ஒரு சின்ன துரும்பையாவது மாற்றி இருக்கிறான்னு பாருங்க, ஒன்றும் கிடையாது. அப்ப நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னால், நாங்கள் கேட்கின்ற விடயங்களில் இப்ப இதனால் தான் திருப்பி 3 பேரும், நவநீதம் பிள்ளையும் ஒன்று சொன்னார், அதே தான் ஹுசைனும் செய்தார், பிஸ்லேட் அதிலும் மேல சொன்னார். என்ன சொன்னார்கள்? இந்த அவையினால் இந்த விவகாரத்தில் மேற்கொண்டு காத்திரமாக இயங்க முடியாது என்பதை வெளிப்படையாக சொன்னார்கள். சொல்லி போட்டு சொன்னார்கள், இந்த நாடுகள் இலங்கை விவகாரத்தில் இதை கடந்த பொறிமுறைகளை சிந்திக்க வேண்டும் என்பதை நவநீதம் பிள்ளை சொன்னார். இதை கடந்த பொறிமுறைகள் என்று சொன்னார். அதே பிஸ்லேட் ஹுசைனும் சொன்னார், இதை கடந்த பொறிமுறைகள் என்று. பிஸ்லேட் அதுக்கு மேலே போனார். என்னன்னு சொன்னால், அந்த பொறிமுறைகளை இந்த நாடுகள் என்னென்ன விதத்தில் செய்யலாம், அதாவது நபர்களுக்கு தடை போடுவது, இலங்கையின் மீது பொருளாதாரத்துக்கான அழுத்தங்களை உருவாக்குவது என்று அவர் பட்டியலிட்டு சொன்னார். இந்த தடைகளை எவ்வாறு நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்லாம். அது சொன்னதில் 2 விடயம் தான் நடைபெற்றிருக்கிறது. கனடாவில் 4 பேருக்கு தடை கொண்டு வரப்பட்டது, இங்கிலாந்தில் தடை கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுக்கு முன்னர் அமெரிக்காவில் மாத்திரம் மட்டும் இருந்தது. இப்பொழுது 3 நாடுகள் தடைகளை மட்டும் விதித்திருக்கிறார்கள். இந்த தடைகளை கடந்து அடுத்த கட்டத்துக்கு இது நகர வேண்டும். இப்ப நாங்கள் இந்த வடிவங்களை சிந்திக்க வேண்டும். எவ்வாறு இதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவது, இதனூடாக எவ்வாறான தாக்கத்தை உருவாக்குவது. இப்பொழுது ஐரோப்பிய ஒன்றியம் வழங்கக்கூடிய ஜிஎஸ்சி பிளஸ் வரி சலுகையில் மனித உரிமைகள் முதன்மையான விடயம். அந்த மனித உரிமைகளை மையப்படுத்தி தான் கொடுப்பதா இல்லையான்னு தீர்மானிப்பது. நாங்கள் ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு இந்த ஜிஎஸ்சி பிளஸ் தீர்மானங்களுக்கு எந்த ஒரு அழுத்தமும் கொடுப்பதில்லை. இதுக்கு முன்னர் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. நிறைய எழுதியவர்கள் எனக்கு தெரியும், எழுதி அதுக்கான பதில்களை அனுப்பி கொண்டிருப்பார்கள். அதுக்கான ஒரு குழுவாக இயங்கிக் கொண்டார்கள். இப்பொழுது ஒருங்கமைப்பில்லாத ஒரு செயற்பாடு, அதான் நான் மீண்டும் சொன்னேன், ஒரு செயலணி எதுக்கும் வேண்டும். இப்ப ஜெனீவாவில் ஒரு செயலணி என்று எங்களுக்கு இருக்கிறதா? அந்த செயலணி இருந்தால் அங்க ஒரு ஆபீஸ் இருக்கலாம், அதுக்கு போகக்கூடிய ஆளுமை உள்ளவர்களை அது உள்வாங்கி இருக்கலாம், அங்க ஒரு செயற்பாட்டு வரைவு இருந்திருக்க வேண்டும். இப்ப நாங்கள் ஒன்று சொல்லுகிறோம், ஐசிசி கொடுங்கோன்றோம். ஐசிசிக்கு என்னத்தை கொடுக்கறது? இலங்கையை கொடுக்க முடியுமா? ஐசிசி அப்படி யாரையும் விசாரிப்பதில்லை ஒரு நாட்டை. ஐசிசி ஒரு தனிநபரை தான் விசாரிக்கும். இப்பொழுது உக்ரைனுடைய இது ஐசிஜிக்கு போயிடுச்சு. இப்ப பூட்டினை பற்றி ஐசிசி விசாரணை நடத்தி கொண்டிருக்கு. காசா விஷயத்தில் நெட்டன்யாவுக்கும் பாதுகாப்பு அமைச்சருக்கும் மேலே அவர்கள் விசாரணை நடத்தி கொண்டார்கள். தனிநபர்களுக்கு தான் ஐசிசி விசாரணை நடத்தலாம், நாட்டுக்கு அல்ல.
அப்ப எடுத்தோன்னு ஐசிசி கொடுங்க என்றால் யாரை இப்ப நாங்கள் ஐசிசிக்கு ரிஃபர் பண்ண போறோம்? கூத்தாவை ரிஃபர் பண்ண போறோமா, மஹிந்தாவை ரிஃபர் பண்ண போறோமா, யார் அல்லது ராணுவ அதிகாரிகளை ரிஃபர் பண்ண போறோமா? அதுக்கான ஒரு வடிவம் எங்களிடம் இருக்கிறதா? இருக்குன்னு சொன்னால் யாரிடம் இருக்கிறது? ஜஸ்மின் சூக்காடம் மட்டும் இருக்கிறது. நிறைய தயாரித்து வைத்திருக்கிறார். இப்பொழுது இங்கிலாந்தில் போடப்பட்ட தடைகளுக்கு அவர் நிறைய விவரங்களை இங்கிலாந்து பயந்து கொண்டார். அவர் அதில் சிலர் தான் அதில் உள்ளாங்கப்பட்டார். அவர் சொல்றாரு, இன்னும் மிச்சவர்களையும் உள்ளாங்க வைக்கணும், அதுக்கு நாங்கள் தொடர்ச்சியா வேலை செய்து அந்த எண்ணிக்கையை கூட்டுவோம். இப்ப கனடால சும்மா ஒரு பம்மாந்து கொண்டு வந்து வைத்திருந்தார்கள் சொன்னால் உண்டு. ஒரு அரசியல் தலைமைகளை அவர்கள் தடை செய்தார்கள். மஹிந்தா அவர் தடை செய்தார்கள், கூத்தாவை தடை செய்தார்கள். ஆனா ராணுவ தரப்பில் மிகவும் பலகீனமான ஒரு 2 பேரை போட்டாங்க. இந்த பெரிய முதலைகள் யாரையும் கனடாவினுடைய பட்டியலில் உள்வாங்கவில்லை. அப்ப எங்களுக்கு ஒரு துடைப்பாக ஏதோ செய்திருக்கிறோம் என்று காட்டுகிறது. இது எங்களை அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்த்துமா என்றால் உடனடியாக நகர்த்தாது. நாங்கள் வெறும் நுழைவாயிலில் தான் எல்லா விடயங்களும் நிற்கிறோம். அப்ப எங்களுக்கும் இப்ப சண்டை நடக்கணும்னா நான் கையெழுத்து போறேன், இவர் கையெழுத்து போடல நிற்கிறார்கள். சரி, நாங்கள் செய்யக்கூடிய செயற்பாடு எங்களை நாளை எங்கு அழைத்து செல்லும், நாளை என்று எங்களை எங்கே கூட்டி செல்லும். அதுக்கு பின்னர் கும்பகர்ண நிறுத்தைக்கு போயிடுவோம். அப்படி ஜெனீவாவை நகர்த்த முடியாது. ஜெனீவாவில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும். இந்த குறைபாடுகளின் ஊடாக நாங்கள் எவ்வாறு இவர்களை கொண்டு செல்வது, இவர்களை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்வது என்று பார்க்க வேண்டும். இந்த பார்ப்பதில் தான் ஒரு சிக்கல் இருக்கிறது. எங்களுடைய திட்டமிடலிலும் அல்லது இந்த கட்சியினுடைய முன்னெடுப்பிலும் இதில் நிறைய குறைபாடுகள் தொடர்ந்தும் இருக்கவே செய்கிறது. இது மக்களுக்கு நம்பிக்கை இனத்துக்காக சொல்லவில்லை. நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு கட்டாயம் போய் ஆக வேண்டும் என்பதில் ஒரு உறுதி இருக்க வேண்டும். அவ்வாறு போவதானால் என்ன செய்ய போறோம்? நிச்சயமாக அடுத்த கட்டத்துக்கு செல்வதாக இருந்தால் நிச்சயமாக ஒரு திட்டம் இருக்க வேண்டும். அதைத்தான் எத்தனோ தடவைகள் எவ்வளவு ஆண்டுகளாக வலியுறுத்தி கொண்டு வருவது. ஆனால் அதில் எந்த ஒரு செயல்பாடையும் காணவில்லை. ஆனால் நீங்கள் இப்பொழுது கூறுங்கள், ஜெனீவாவில் செயல்பாட்டு அணி யாருமே இல்லை என்று சொல்லும் பொழுது உடனடியாக யோசனை இருக்கிற அமைப்புகள் சில வேளை இப்போ சண்டைக்கு வர தொடங்கிவிட்டார்கள். நாங்கள் தானே ஒவ்வொரு ஆண்டு போகின்றோம், அங்கே போய் இளையவர்களை இப்போ கொண்டு போய் தொடங்கி விட்டோம் என்று கூட சொல்லுவார்கள். அப்போ அவர்கள் கூட உங்கள் மீது கொஞ்சம் சீற்றமடைவார்கள் என்று கூறிக்கொண்டு, இப்போ இந்த அமர்வு தொடர்பாக வரப்போகின்ற இந்த தீர்மானம் தொடர்பாக புதிய ஒரு தீர்மானம் வருமாக இருந்தால் அது எவ்வாறு கையாளப்படும் என்று நீங்கள் நம்புகிறீர்கள்? இப்ப புதிய தீர்மானம், இப்ப ஜெனீவாவில் கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் யாரிடம் பாரப்படுத்தப்படும் என்றால் ஆணையாளரிடம் பின்னர் அந்த தீர்மானங்கள் பாரப்படுத்தப்படும். இதில் என்ன இருப்பதை நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றது. இப்பொழுதுதான் ஒரு கேள்வி வரும். ஆணையாளர்னால் நாங்கள் போடக்கூடிய தீர்மானங்களை கொண்டு எதுவும் இலங்கையுடைய அரசு அனுமதி இல்லாமல் எதுவும் செய்ய வைக்க முடியுமா என்பதுதான். அது சாத்தியமா இருந்தால் காசாவில் நிறைய நடந்திருக்க வேண்டும். அல்லது எங்கள் விவகாரத்தில் இவ்வளவு அளவும் 13 வருடங்களாக இந்த ஜெனீவாவில் பயணத்தில் ஆணையாளர்னால் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடிந்திருக்க வேண்டும். ஆனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை என்பதை நான் ஏற்கனவே 3 பேர் அவர்கள் பல விடயங்களை கூடிட்டு காட்டுகிறார்கள். தங்களுடைய கைகள் எவ்வளவு தூரம் இந்த விடயங்களில் கட்டப்பட்டிருக்கிறது, எவ்வளவு செயற்பாட்டில் இருக்கக்கூடிய குறைபாடுகளை அவர்கள் தொடர்ந்து கூடிட்டு காட்டுகிறார்கள். அவ்வாறு இருந்தால் நாங்கள் இந்த ஆணையாளர்களாக, என்னால் இந்த தீர்மானம் ஆணையாளர் தான் திருப்பி கையெழுத்த போகுது. ஆணையாளரால் என்ன செய்ய முடியும்? இலங்கை அதுக்காண்டி நான் ஜெனீவாவை நாங்கள் முழுமையாக நிராகரிக்கும் என்று சொல்லவில்லை. ஏனால் ஜெனீவாவில் ஒரு தீர்மானம் இருப்பது என்பது இலங்கை தொடர்ந்தும் பேசுபொருளாக இருக்கும் என்றது மட்டும்தான். ஆகவே இந்த ஜெனீவா என்பதை கடந்த ஒரு பொறிமுறைக்கு நாங்கள் வந்தாக வேண்டும். அதை எவ்வாறு செய்ய போறோம் என்பதுதான் கேள்வி. ஏனால் ஐசிஜேக்கு போனால் ஐசிஜே ஒரு நாடே ஐசிஜேக்கு கொண்டு போகலாம், ஒரு நாடாக தான் கொண்டு போகலாம். அவ்வாறு சொன்னால் ஐசிஜேக்கு போகக்கூடிய ஒரு நாடு அங்க இருக்கக்கூடிய அந்த நாடு சம்பந்தப்பட்ட தனிநபர்களை ஐசிசிக்கு பரிந்துரை செய்கிறது. அது பல முறை அவ்வாறு தான் நடக்கிறது. ஐசிசிக்கு பரிந்துரை செய்வதால் அவர்கள் யார்? இப்ப இதுக்கான ஒரு விடயம் எங்களிடம் அவ்வாறு இருக்கிறது. இப்பொழுது பாருங்கள், செம்மணி இருக்கிறது. உடனடியாக செம்மணியில் நாங்கள் ஒரு டோசியரை போட்டு என்னென்ன விடயங்கள் எல்லாம் இந்த காலத்தில் நடைபெற்றது, இதனுடைய பின்புலம் என்ன, இதுக்கான வழித்தடம் என்ன, ஏதாவது ஒன்று எங்களிடம் வெளியிடக்கூடியதா இருக்குதா? இல்லை. நாங்கள் அவ்வாறு தான் இருக்கிறோம். செம்மணியை பேசுகிறோம். இப்பொழுது செம்மணியை இப்ப நாங்கள் மன்னாரை பேசினோம், மறந்து போனோம். கொக்குத்தொடுவாயை பேசினோம், மறந்து போனோம். இப்போ இங்க வந்து நிற்கிறோம். வெத்திருவோணமையில் ஒன்று காணப்பட்டதுன்றது அப்படியே நிற்கிறது. அப்ப நாங்கள் சரி, இந்த சென்னை தமிழர் தாயம் முழுக்க மனித புதைகுழிகளால் நிறைந்திருக்கிறது. அப்ப இந்த மனித புதைகுழிகள் நாங்கள் எப்பவும் ஒரு கட்டிடம் கிண்டேக்க ஒன்று கண்டுபிடிச்சா போலதான் எடுக்க போறோமா, இல்லது இதற்கு முன்னரே இந்த மனித புதைகுழிகள் இருப்பதற்கு வாய்ப்புள்ள இடங்கள் எல்லாத்தையும் முன்கூட்டியே அறிவதற்கான தொழில்நுட்பத்தை கொண்டு வந்து வேட்டை கண்டு ஒரேடியாக ஒரு அழுத்தத்தை கொடுக்கிறாங்க மாற்றுவோம். இலங்கை அரசு அதை விடாது. ஆனால் இன்றைய இலங்கை அரசு ஏனையவர்களுக்கு ஏதோ விதத்தில் ஏற்றுக்கொண்டு பயணிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. இது ஒரு வாய்ப்பான விடயம். இந்த வாய்ப்பான விடயத்தை நாங்கள் எங்களுக்கு வலுவாக பயன்படுத்த போகிறோம்.
அந்த வலுவாக பயன்படுத்துவாங்க. என்னன்னு சொன்னால் அரசியல் கட்சிகளுக்கு ஒவ்வொரு காலத்துக்கும் ஒவ்வொரு சிந்தனைகள் ஓடும். சரி, ஒரு தேர்தல் முடிந்து விட்டோம், இதுக்கு பிறகு இதை வச்சு என்ன செய்யறது, அடுத்த தேர்தலுக்கு நாங்கள் இங்க இருந்து இங்க போலாம் என்பதுதான் அவருடைய சிந்தனையா இருக்கும். அவை அவர்கள் கடந்து கடந்து போயிடுவார்கள். அதனால நான் சொன்னேன், ஒரு விவகாரம் சம்பந்தமாக செயற்படக்கூடிய ஒரு செயலணி இருந்தாக வேண்டும். அதை அந்த விடயத்துக்கு நாங்கள் வருவதாகவே இல்லை, திருப்பி திருப்பி கடந்து போய் கொண்டே இருக்கிறோம். இப்ப செம்மணி என்பது அல்ல அந்த செயலணி, தமிழர் தாயத்தில் இருக்கக்கூடிய மனித புத குடிகள் சம்பந்தமான ஒரு செயலணி. அதுக்கு ஒரு செயல் வடிவம் உருவாக்கப்பட்டு அது நகர்ந்து ஆக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஆனால் அதுக்காக இதுவரை முன்னெடுப்பு இல்லாத ஒரு சமூகமாக இருக்கும். இப்ப இருந்தா சொன்னா அது ஆபத்தானது. ஏன்னா இந்த விடயங்கள் இப்ப மன்னர் தொடங்கியது 2013 இருந்து 12 ஆண்டுகள் கடந்து வந்திருக்கிறோம். அதை மறந்து விட்டு இப்ப செம்மணிக்கு மாத்திரம் நீதி கேட்டு கொண்டிருக்கிறோம். அப்ப மன்னருடைய எடுக்கப்பட்ட எச்சங்களுக்கான விடயம் என்ன, அதுக்கான ஏன் அது அவ்வாறு கிடப்பில் இருக்கிறது, ஏன் அதுக்கான முன்னெடுப்புகள் இல்லாமல் இருக்கிறோம், அது சம்பந்தப்பட்ட குடும்பங்களை அந்த இடங்களில் இருக்கக்கூடிய குடும்பங்களூடாக பேசி அவர்களில் சரியானவர்களை அடையாளம் கண்டு அதை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்துவதற்கு ஏன் செய்யாமல் போனோம். அப்ப ஒரு செயற்பாடு வடிவம் பெறுவதாக இருந்தால் அது கடந்து வந்த பாதையில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்டு அதற்கான நிவாரணிகள் சரியாக முறைமைப்படுத்தப்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரே தவறுகள் தான் தொடர்ந்தும் பயணித்துக் கொண்டிருப்போம். அவ்வாறுதான் எங்களுடைய விவகாரம் இன்று வரை இருக்கிறது. இதில் தான் ஒரு சவால் வருகிறது. இதை கொண்டு நகர்த்தக்கூடிய ஆளுமை உள்ளவர்கள் தாயகத்திலும் சரி புலத்திலும் சரி இணைக்கின்ற ஒரு இணையம் இதுவரை உருவாகாமல் இருக்கிறது. தாயகத்தில் 2009 சமாதான கால பகுதியில் எடுக்கப்பட்ட பல முன்னெடுப்புகளுக்கு நிறைய இது உள்ளவர்கள் இணைக்கப்பட்டார்கள். அந்த இணைக்கப்பட்டவர்கள் போன்று ஏன் இணைக்க முடியாமல் இருக்கிறோம்? இப்போ எல்லா விடயத்திலும் ஒரு விவசாயம் என்று எடுத்துக்கொண்டால், அக்ரிகல்ச்சர் என்று சொன்னால், எனக்கு தெரிந்த, அதாவது தாங்கள் இன்று வாழக்கூடிய நாட்டில் இருந்து கொண்டு அந்த நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்தி அதிலும் பார்க்க சிறிய நாடுகளிடம் எல்லாம் போய் அந்த விவசாயம் சம்பந்தமான முன்னெடுப்புகளை செய்தவர்கள் எல்லாரையும் நான் வணியில் பார்த்துக்கிறேன். வந்து நின்றார்கள், அதை இணைத்தார்கள். பொருளாதாரத்தில் சிறந்த வல்லுநர்கள் அங்கு இருந்தார்கள். அவர்களால் வந்து மகிழ்ச்சியாக அந்த வேலையை செய்யக்கூடிய இருந்தனால் அவர்களுக்கான அந்த வாய்ப்பு வழங்கப்பட்டது, அதுக்கான பொறிமுறை உருவாக்கப்பட்டது. அவர்கள் இருக்கக்கூடிய காலங்களில் சிறப்பாக இயங்குவதற்கான ஒரு செயல்பாட்டு வடிவம் இருந்தது. இதெல்லாம் செய்தவர்கள் தானே எங்கள் சமூகத்தில், அதெல்லாம் முடிந்தது தானே. ஏன் என்று முடியாமல் இருக்கிறோம், ஏன் என்று அதில் தவறி இருக்கிறோம் என்பதுதான் என்று இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேள்வியாக எங்களிடம் எழுகிறது. அவை இந்த வடிவங்கள் உருவாக்கப்படாமல் எந்த ஒரு செயல்பாட்டு வடிவமும் அது அந்தந்த நேரத்தில் நாங்கள் கூக்குரல் இடுவதும் பின்னர் அமர்ந்தி போவதாக மாறிப்போம். ஆகவே ஜெனிவா என்கின்ற விடயத்தில் பல விடயங்களை, அதாவது இந்த கூட்டத்தொடரில் நாங்கள் எவ்வளவு கூட்டத்தொடரில் ஒரு பிரேரணை கொண்டு வரப்படுவோம், தொடர்ந்தும் இலங்கை ஜெனிவாவில் ஒரு மையமாக இருக்க வேண்டும். அது கனடாவும் இங்கிலாந்தின் கையில் மட்டும்தான் இருக்கிறது. இவர்களுடன் தொடர்ந்தும் பேசக்கூடியவர்கள். இந்த கனடாவில் ஒரு விடயம் இருக்கிறது, முன்னர் இதை பற்றி நேரடியாக பேசுவது நடைபெறுகிறது. இப்பொழுது அதை செய்யக்கூடியவர் அந்த கட்சியில் இருக்கக்கூடியவர் இப்பொழுது அமைச்சராக இருக்கிறார் கரியானசங்கரி. அவே அவருக்கு ஒரு சவால் இருப்பபடியால் இது என்ன ஒருவரிடம் பேசுபவர்களாகவே இல்லை. என்ன கனடாவுடைய செயற்பாடு இந்த வடிவத்தில் என்ன இருக்க போகிறது, கனடா என்ன முன்னெடுப்புகளை செய்யும் என்று சொன்னால், கனடாவுடைய வெளிவார அமைச்சர் கனடாவில் இருக்கக்கூடிய அமெரிக்காவுடனான அந்த வர்த்தக முரண்பாடு சம்பந்தமாக அவர் ஓடிக்கொண்டே இருக்கிறார். அது இந்த மாதம் முழுமையாக நடைபெறப் போகிறது. முன்னர் வெளிவார அமைச்சரிடம் தான் இது பேசப்படும். அதே நேரம் பிரதமரிடம் சொல்லப்பட்டவுடன் அவர் வெளிவார அமைச்சருக்கு உரிய செய்ய சொல்லுவார். பின்னர் வெளிவார அமைச்சர் அதற்கான அணியை, அதாவது ஜெனிவாவில் இருக்கக்கூடிய தூதரத்துக்கான அறிவுறுத்தலை கொடுத்து இங்கு வெளிவாரத்துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிடம் இது சம்பந்தமான முன்னெடுப்புகளை நீங்கள் எடுங்கள் என்று பணித்தவுடன் அவர்கள் வெளிவாரத்துறை அமைச்சர் ஒன்றும் செய்ய போவதில்லை. அவர்கள் உடனடியாக அதற்கான முன்னெடுப்புகளை துரிதப்படுத்துவார்கள். அப்ப இந்த விவகாரம் இன்று எதுவும் நகர்வதாக எனக்கு இதுவரை நான் அறியவில்லை. வளமையாக நான் இவருடைய நேரடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும், அது இன்றைய உடல் சூழல் காரணமாக அது இல்லை. அதனால் அதில் இருக்கக்கூடியவரிடம் எந்த ஒரு பேசுபொருளும் இதுவரை எனக்கு கிடைக்கவில்லை. அதனால்தான் ஒரு சற்று இதாக இருக்கிறது என்று சொன்னால், ஏதோ ஒரு காத்திரமாக என்னால் இவ்வளவுதான் காத்திரமாக உருவாகினாலும் இதுவரை இறுதியாக கொண்டு வரப்பட்ட தீர்மானங்கள் இருந்த பெரும் சவாலே இந்த நாடுகளிடம் சென்று வாக்குகளை கோருகின்ற பொழுது அது சொல்வார், ஒரு குரூப் சேரும், அது சேர்ந்து சொல்வார்கள், இதுல இந்த வசனம் வேண்டாம், நாங்கள் அது இருந்தால் எங்களுக்கு வாக்களிப்பது கஷ்டமா இருக்கும். அது ஏன் அப்படி சொல்வார் என்றால், எங்கள் விவகாரம் சம்பந்தமான விடயம் இல்லை. இதே விடயம் அவர்களுக்கு அந்த ஜெனீவா கூட்டத்தொடரில் பல பிரேரணைகள் ஒவ்வொரு ஆண்டு ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் நிறைவேற்றப்படுகிறது.
அப்ப இவர்கள் இந்த இந்த ஒரு வார்த்தை வந்தால் பின்னர் இந்த வார்த்தையை தங்களுக்கு என்ன நீ அந்த வார்த்தையை அங்கீகரிச்சு நீதானே என்று இவர்களுக்கு எதிரான ஒரு வார்த்தை அல்லது இவர்களுக்கு நட்பாக இருக்கக்கூடிய ஒரு நாட்டுக்கு எதிரான ஒரு அறிக்கை வருகின்ற பொழுது இதை அங்கு செருகிவிட்டால் பிறகு நான் வாக்களிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஏற்கனவே இவர்கள் இவ்வாறான ஒரு வார்த்தை பெறுவதற்கு வாக்களித்திருக்காங்கன்றது அவர்களுக்கு அழுத்தமா மாறும். இப்படி ராஜதந்திர சவால் வேற. இந்த சவால்கள் நம்மவர்களுக்கு ஒரு நாளும் தெரிவதில்லை, வெளிப்படையாக அது பேசுவதும் இல்லை. எங்களுடைய அரசியல்வாதிகளுக்கு கொஞ்சமும் தெரியாது. இந்த சவால்ல போய்க்கதான் நாங்கள் ஒன்று சொல்லுவோம். அந்த முதல் வந்த அறிக்கை முதல் ஒன்று காட்டுவார்கள், இதான் தொடங்குறோம் ஒரு தொடக்க புள்ளி என்று. அதுக்கு பிறகு பார்த்தா நிறைய அதுல காணாமல் போய் வந்து ஒன்று நிறைவேற்றப்படும். அதை ஓட்டர் டவுன் என்று சொல்லுவோம். இந்த ஓட்டர் டவுன் ஏன் ஆகிறதுன்னு சொன்னால் இதான் பின்புலம். வாக்கு எடுத்து வருவதற்காக பேரம் பேசுவதில் வார்த்தை பிரயோகங்கள் காணாமல் போவது உண்டு உறுதி. இது ஒவ்வொரு கூட்டத்தொடரிலும் இதுதான் ஒவ்வொரு பிரேரணைகளும் இது நடைபெற்றிருக்கிறது. ஆகவே இவர்கள் ஏன் அதை கொண்டு வந்து நிறைவேற்ற முடியாதுன்னு நம்மவர்கள் எதுவும் தெரியாதவர்கள் மாதிரி அப்பாவியல் மாதிரி கேட்பாரு. ஏன்னா அவர்களுக்கு பொறிமுறை புரியுது. இது இந்த ஓட்டர் டவுனுக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அவை நாங்கள் ஆரம்பத்தில் உருவாக்குகின்ற இவருடன் பேசி இதுதான் என்கின்ற அறிக்கை இறுதியில் வரவே வராது. இது ஒரு முறையும் நடைபெறுவது. அதுக்கு காரணம் இதுதான். ஏன்னால் அந்த சபையில் இருக்கக்கூடிய ஒரு குறைபாடுதான் இதுக்கான காரணம். இது சரியான விஷயம், இது நியாயமான விஷயம், இது நேர்மையான விடயம். ஆகவே இதை எல்லாரும் வாக்களிப்போம் என்று அவர்கள் அங்கங்கும் வாக்களிப்பதே இல்லை. இதுக்குள் நிறைய பிராந்திய அரசியல் இருக்கிறது, சர்வதேச அரசியல் இருக்கிறது, விஷயங்களை மையப்படுத்தி தான் இறுதியில் வாக்களிக்க போறாங்க. ஆக அவர்களை வாக்களிக்க வைக்க வேண்டும் என்று சொன்னால் இப்ப இதுல எங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறதா? நான் 2012 ஒரு கூட்டத்தை செய்தாங்க. அதுக்கு பிறகு நாங்கள் கேட்ட ஒரு கூட்டம் நடந்த மாதிரி எனக்கு தெரியாது. என்னால் அது அவர்களாகவே பிடிச்சு கொண்டு வாக்களித்துட்டு போறாங்க. இப்ப 2012 சுதந்திரம் பெற மாட்டேன். ஆனா 2013 திடீர்னு ஆப்பிரிக்காவுக்கு 2 நாடுகளுக்கு போனேன். நான் சிரித்து கொண்டு வந்தேன். 12 பெற மாட்டேன்றவர்களுக்கு இப்ப 13 என்ன வேண்டி கிடக்கிறது? ஆனா அதான் முதல் அறிக்கை, நிறைய சவால்களுக்கு வந்த அறிக்கை. அப்ப அதுக்கு வர மாட்டேன்ட்டு இப்ப இதுதானே முதல் கேட்டுனாங்க. இந்த குறைபாடுகள் நம்மளுடன் நிறையவே இருக்கிறது. இப்பொழுது ஒன்றை சொல்லுவது தமிழரசு கட்சி, நாங்கள் இப்பொழுதை கொண்டு செய்ய போறதில்லை, நாங்கள் இப்பொழுது ஒரு வெட்டையிலையும் கையெழுத்து போட மாட்டோம், நாங்கள் பிறகு சரியான நேரத்தில், சரியான நேரம் எப்போ வரப்போகுது ஆணையாள தன்னுடைய அறிக்கையை கூட்டத்தொடர் ஆரம்பிப்பதற்கு மூலம் உறுதி செய்து விடுவார். ஏனென்றால் அதுக்கு பிறகு அவர் ஒரு நாளும் அவருக்கு பணி இருக்கிறது. அவே இப்பொழுது ஒரு வரைவை, அவர் அறிக்கையை ஒரு வரைவை எடுத்து இலங்கைக்கு அனுப்புவார். அது முழுமையான வரைவு அல்ல, அது இலங்கை பக்கத்தால ஒரு கசியம், இதுதான் வரைவு, என்ன இதை காணல அதை காணலன்னு நாங்களும் தேடுவோம். அது இலங்கை அதுக்கு ஒரு ஒப்பீனியன் கொடுப்பதற்கு மட்டும். அந்த ஒப்பீனியனிலே இருக்கக்கூடிய சில விடயங்களையும் இலங்கை இவ்வாறு சொல்லுகிறது என்று அறிக்கையில் சேர்த்து விட்டு இறுதியான ஒரு அறிக்கை வருகின்ற பொழுதுதான் தெரியும் இதான் இறுதியான அறிக்கை, அதுல என்ன விடயங்கள் இருக்க போகுது. அந்த அறிக்கையில் நல்ல விடயங்கள் போடப்படுவது ஒரு வரவேற்கத்தக்க விடயமே ஒழிய அது இலங்கையில் எந்த மாற்றத்தையும் உருவாக்குமாண்டா. அதுல நிறைய பிரேரணைகளை இலங்கைக்கு சொல்லுவார். அந்த அறிக்கை இறுதியாக இலங்கை என்ன செய்ய வேண்டும் என்ற ஒரு பிரேரணைகள் இருக்கு. பிறகு சொல்லப்படும் சர்வதேச நாடுகள் இதில் இருக்கக்கூடிய என்ன செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு கொண்டு போய் இருக்கும். அப்ப இந்த பிரேரணைகளை இலங்கை ஏற்றுக்கொள்ளாவிட்டில், ஏற்றுக்கொண்ட 2035 ஒன்றிலேயே இலங்கை எதுவும் செய்யவில்லை. ஏற்றுக்கொண்டு சும்மா கொண்டிருந்த கோத்தாவிலிருந்து வெளியேறுகிறேன் என்று அறிவிக்கும் வரையும் ரணில் காலத்தில் அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம் தான். இதுவும் நடக்கவில்லை. 30 கொண்டு வரப்பட்ட பொழுது மங்கள சமரவீர வெளிவார அமைச்சராக வந்து பேசுகின்ற பொழுது அதில் சொல்லப்பட்ட 4 பொறிமுறைகளுக்கும் கால இல்லைன்னு சொன்னார். இன்னென்ன காலப்பகுதியில் இந்த 4 பொறிமுறைகளை நிறைவேற்றப்படும் என்றார். அதாவது 2016 முடிக்கப்படும் என்றார். ஆனா 2017 அடுத்த தீர்மானம் கொண்டு வரப்பட்ட பொழுது எதுவும் முடிக்கப்படவில்லை. அது இன்று வரையும் எதுவும் முடிக்கப்படவில்லை. இவ்வாறுதான் போகிறது. அப்ப நாங்கள் முடிக்கப்படவில்லை என்று சொன்னால் என்ன விவகாரம் இதுல வலியுறுத்தப்பட்டது? இந்த வலியுறுத்தப்பட்ட விடயத்தில் இலங்கையில் என்னென்ன முன்னேற்றங்கள் அல்லது எதுவும் நடைபெறவில்லை என்பதற்கான என்ன ஆதார ரீதியான என்னென்ன விடயங்களை நாங்கள் சும்மா காணாமல் போன ஒரு அலுவலகம் ஒன்றை சும்மா உருவாக்கினார்கள். அது நாங்கள் கண்டுபிடிக்கிறோம். காணாமல் போன அலுவலகம் இப்பொழுது காணாமல் போய்விட்டது. அப்ப அது என்னன்றதை நாங்கள் எழுதி கொடுக்க வேண்டும். நாங்கள் தான் அதுக்கு ஒரு டோசியர் உருவாக்க வேண்டும். இதான் உங்களுடைய நீங்கள் வைத்த பிரேரணைகளை இலங்கை இதுவரை என்ன செய்திருக்கிறது, நாங்கள் தான் கொடுக்க வேண்டும். அதுக்கான ஒரு பொறிமுறை இருக்கிறது. அதனால அரசியல்வாதிகள் பிஸியானவர்கள். ஏன்னா அவர்கள் காலத்துக்கு ஏற்ற முறையில் மாட்டுவதற்கு அவர்களுக்கு வேலை நேரம் காணாது. இப்ப அது சரி, அவர்களை குறை சொல்லிக் கொண்டிருந்தோம்னா மிச்சவர்களுக்கு என்ன வேலை இருக்குது? இப்ப நாங்கள் அதான் சொல்லி மீண்டும் சொல்ல செயலணிகள் வேண்டும்.
இப்ப இது ஒரு தனித்துவமான செயலணி, இதுக்கான தனித்துவமான வேலை இருக்குது. அது இந்த இந்த செயலணி போய் கல்வியில் மோசமாக விழுந்து கொண்டிருக்கக்கூடிய 9வது இடத்தில் மிகவும் பின்தங்கி இருக்கக்கூடிய வடமாகாணத்தை தூக்கி விடுப்பதற்கு எதுவும் செய்ய போறது, அது அவன் வேலை இல்லை. அல்லது வார்மக்கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய மோசமாக இருக்கக்கூடிய தமிழர் சமூகத்தை அது தூக்கிவிட போறது இல்லை. அது இன்னொரு செயலணியுடைய வேலையா இருக்கும். அப்ப இந்த செயலணிகளே அரசியல்வாதிகள் தான் பார்க்கணுமா, இல்ல நான் தான் அனைத்து முன் இருக்கக்கூடிய சுமந்திரனே ஆக இருக்க போறோமா? அல்லாட்டி என்னால் அவரை கடந்து உருவாக்கினால் அவர் என்ன செய்ய போறாரு? ஒன்றும் செய்ய முடியாது. ஏன் அவர்கள் பெரிதானவர்களாக மாறுகிறார்கள்? செயலற்றவர்கள். நாங்கள் செயல்பாடு இல்லாத சமூகமாக நாங்கள் தான் இருக்கோம். அப்ப நாங்கள் தான் குறைகளை நிறைய கொண்டு இருக்கோம். எங்களுக்கும் பொறுப்பு இருக்கிறது. யாரோ ஒருவருக்கான பொறுப்பு அல்ல இது. எங்கள் அனைவருக்கும் சமூகமாக பொறுப்பு இருக்கிறது. நாங்கள் இவர்களை கடந்து நகருகின்ற ஒரு செயற்பாட்டுகள் ஒவ்வொரு தமிழனும் தன்னை இணைத்துக் கொள்வானாக இருந்தால் இந்த சின்ன கோடுகள் எல்லாம் காணாமல் போகும். இந்த அரசியல்வாதிகள் காணாமல் போக்கடிக்கப்படுவார்கள் சொன்னால் அவர்கள் செயலற்றவர்களாக இருக்கின்ற பொழுது சமூகம் இவர்களை கடந்து பயணித்து என்று சொன்னால் இவர்களுக்கான மாற்றத்தை கொண்டு வருவது வாய்ப்பாக போயிடும். ஏனால் அந்த மாற்றத்துக்கு பின்னர் மக்கள் அணி சேர்ந்து நிற்பார்கள். அவர்கள் வாழ்வில் மாற்றத்தை இந்த முன்னெடுப்புகள் செய்கிறது என்பது. இதுக்கு ஒரு பேரும் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை. அதான் மீண்டும் சொன்னார். இப்ப இதுக்கு செயலணிகள் உருவாக்கப்படுவது என்பது இன்று வரை சொன்னாலும் நடைபெறுவதில்லை. எங்களுடைய இந்த குறைபாடுகளை வைத்துக் கொண்டு இந்த சமூகம் நாங்கள் எங்கும் போவதில்லை. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவை ஒருமையாக குரலை காட்டிக் கொள்வது நான் தான் சரியா நடக்கிறேன். உலகத்துல இங்க தமிழர் சமூகத்துல இன்றைக்கு ஒரு தரம் சரியா நடக்கல. நாங்கள் எல்லாரும் வெளிப்படையா ஒத்துக்கொள்வோம். நாங்க ஒரு தரம் சரியா நடக்கல எங்களுடைய சமூகத்து தேவை சார்ந்து. அவை நான் தான் நடக்கிறேன் அமைப்புகள் புலம்பெயர் நாட்டில் உதவி கொண்டு தெரிவதோ, அல்லது நாங்கள் ஏதோ மாற்றி விட்டோம் கொண்டு உலகத்தை தாயத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் தெரிவதோ எந்த மாற்றமும் இல்லை. அவர்கள் கனவுலகத்தில் எல்லாரும் வாழ்ந்துருக்கோம். இப்படி எந்த போக முடியாது என்று சொன்னால் புலம்பெயர்ந்த அமைப்புடன் ஏதாவது வேலை திட்டம் இருக்கிறதா என்றால் ஒரு விதமான வேலை திட்டம் கிடையாது. நாங்கள் அமைப்புகளாக இருக்கிறோம். அந்த கேள்விகளை கேட்காதீர்கள். அவர்கள் அறிக்கை விடுகிறார்கள். அது போதாதா? மிகவும் சுருக்கமாக 2 விடயங்கள் பார்க்க இருக்கின்றது. இப்போ இந்த தீர்மானம் தொடர்பாக நாங்கள் பார்க்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய அந்த போராட்டம், அவர்கள் தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளாக வீதியில் போராடியதுதான் ஐநாவினுடைய இந்த அறிக்கையிலும் கூட அது உள்ளடக்கப்பட்டு தமிழ் மக்களுடைய பிரச்சனையை ஒரு உயிர்ப்போடு வைத்திருப்பதற்கு அது வழிவகுத்தது. அதேபோல் இப்பொழுது செம்மணி ஒரு பெரிய ஒரு விவகாரமாக மாற்றப்பட்டிருக்கின்றது. இன்றும் கூட நாங்கள் உரையாடி கொண்டிருக்கின்ற நேரத்தில் புதிய ஸ்கேனர், திறன் வாய்ந்த ஸ்கேனர் கொண்டு வர வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் அதற்கு அரசாங்கம் மறுத்திருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதை பார்ப்பதற்கு முன்னதாக இப்போ எவ்வாறு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் தமிழ் மக்களுடைய விவகாரத்தை உயிர்ப்போடு வைத்திருப்பது போல் இந்த செம்மணி விவகாரம் இந்த ஐநாவுடைய தீர்மானத்தில் வலுப்பெற வேண்டும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா, அல்லது வலியுறுத்த வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? இப்ப இதுல 2 விடயம் இருக்கு. என்னன்னு சொன்னால் ஐநாவுடைய தீர்மானத்தில் பிரேரணைகளாக சொல்லலாம் இந்த இவ்வாறான விடயங்களை என்ன செய்யப்படலாம், அவ்வளவுதான் இந்த ஆணையாளருடைய பிரேரணையில் வரலாம். அதை இலங்கையிடம் தான் சொல்லுவார்கள் இதை செய்யலாம். அது மட்டும் அது வருவது இந்த மனித புதைகுழிகள் விவகாரம் தொடர்ந்து நான் சொன்னேன் ஏற்கனவே ஒரு அறிக்கையை பார்த்தேன். இலங்கையில் 92ஆம் ஆண்டு தொடக்கம் 2022ஆம் ஆண்டு வரை 32 மனித புதைகுழிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. நேற்றும் பார்த்தேன் இவருடைய துணை நீதியமைச்சர் ஒன்று கத்துறார், காலியிலேயும் மனித புதைகுழி இருக்குது, அங்கேயும் இருக்குது, இங்கேயும் இருக்குன்றார். அப்ப நீங்கள் செம்மணி மட்டும் என்றா சொல்லுகிறீர்கள். அப்ப ஒரு விடயம் இருக்குன்னு சொன்னால் இவர்கள் தங்கள் அப்ப 32 அதுல குறிப்பிடப்பட்டதும் இந்த 30 வருடங்களில் தமிழர் பகுதியில் மட்டுமல்ல, நிறைய தென் பகுதியில் கண்டெடுக்கப்பட்ட புதைகுழிகள். அதில் எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரை முன்னெடுக்கப்படவில்லை. ஜேவிபி இப்ப வட்டலந்தையே பார்ப்போம், முகாம் சம்பந்தமான விசாரணையை பாராளுமன்றத்தில் கொடுத்தார்கள். அதுக்கு சம்பந்தமாக எந்த நடவடிக்கையும் அதுக்கு பிறகு நடைபெற்றதா? இல்லை. அதுக்கு சம்பந்தமான விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகிறதா என்றால் ஏதோ ஆரம்பத்தில் ஏதோ ஒன்று காட்டினார்கள், பிறகு அதுவும் இல்லை. ஏன்னா அது முக்கியமாக இருக்கக்கூடிய ஒரு ரணில் ஆரம்பத்தில் சற்று சலசலத்தால் இப்பொழுது அவர் துணிவாக தெரிகிறார். என்ன எதுவும் நடக்காண்டு அவருக்கும் புரிந்து விட்டது. இப்ப அவர்கள் தங்களுடைய விவகாரத்தையே முன்னெடுக்க முடியாதவர்களாக இருக்கிறார்கள் இந்த ஆட்சியாளர்கள். அப்ப எங்களுடைய விவகாரத்தில் என்ன செய்ய போறாங்க? இப்ப இதை யாரிடம் கொண்டு காட்டுவது? இப்ப இவரோட ஒரு பலகீனமான ஒரு விடயம் இருக்குது. அப்ப இதில் தலையிடக்கூடிய இப்பொழுது நான் அறிஞன் பிரித்தானியுடைய தூதர் கூட அங்க சென்று விட்டு சென்றார்கள். இப்ப இவர்கள் வந்து விட்டு போறதெல்லாம் நல்ல விஷயம் தான். ஆனா அவரிடம் கேட்க வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது, இதை கடந்த விடயத்தில் நீங்க என்ன செய்ய போவீர்கள்? ஏன்னா பிரித்தானியாவில் பற்றி சொன்னார்கள், நாங்கள் இதற்கான எல்லா ஒத்தாசைகளும் நிபுணத்துவ ஒத்தாசைகளும் வழங்குவோம். அதை சொன்னதை அவரிடம் சென்று இதை கொண்டு வர போவீர்கள். இப்ப நீங்க சொன்ன மாதிரி தொழில்நுட்பம் கொண்ட ஸ்கேனர் சவால் இருக்குன்னு சொன்னால் அது இராணுவ தரப்பு வைத்திருக்கக்கூடிய விடயம் என்று சொல்லுவார்கள். ஏன்னா அவரிடம் தான் வத்தியம் இருக்காங்க. அவ்வாறு சொன்னால் அதுக்கு ஒரு கட்டுப்பாடு போடுவார்கள்.
எப்படின்னா இவர்களை கடந்து அது கொண்டு வர முடியாதுன்னா கொண்டு வர முடியும். அதுக்கு இந்த வெளிநாடுகளிடம் எவ்வாறு இப்ப இந்த என்னன்னா அரசியலில் ஒரு பொறுமுறை இருக்குது, இழுத்து இழுத்துவது என்று. தமிழில் சொல்வதான இழுத்து இழுத்துவது. அவர்களை ஏதோ விதத்தில் இதில் கொண்டு வந்து ஒரு பங்காளி ஆக்கிவிட வேண்டும். இந்த விடயங்களில் சர்வதேச நாடுகளை ஏதோ ஒன்றை அல்லது 2 3 பங்காளி ஆக்குவதற்கு நாங்கள் என்ன செய்ய போகிறோம்? இதுதான் அதான் திருப்பி திருப்பி சொல்ல செயலணி என்றால் இதை அரசியல்வாதிகள் செய்ய போவதில்லை. இந்த செயலணிகள் இவ்வாறானவரிடம் சென்று பேசி தூதுவருடன் சந்திப்பை வைத்து கொழும்புக்கு சென்று பேசி எங்களுக்கு என்ன தேவை, இதில் என்னத்தை உங்களால் வழங்க முடியும் என்று அவர்களிடம் அதை வலியுறுத்தி, ஏன்னா நாங்கள் கேட்காத வரையும் அவர்களுக்கு என்ன வேலை இருக்கிறது, வந்து பார்த்து விட்டு ஒரு படத்தை எடுத்து விட்டு வந்தோம் பார்த்தோம் அவரும் பார்த்து விட்டோம் நாங்களும் மகிழ்ச்சியாக ஐயோ வந்து விட்டார்கள் பார்த்து விட்டார்கள் என்று இருப்போம். அது எதையும் நகர்த்தால் நாங்கள் அவரிடம் என்ன வேண்டுகிறோம்? அவரோட இப்ப ஒரு வெள்ளை ஒரு அரசியல் கட்டமைப்புடன் போய் அரசியலிடம் போய் பேசிப்பாரு. அவர்கள் கேட்கறது பட் யூ வாண்ட் உடனே சொல்லுவோம். ஐசிஐஜில இருந்து தமிழ்நாட்டு மனித பகுதிகள் உங்கெல்லாம் படுத்து கிடக்கு பேசிக்கொண்டு வந்தா அவர்கள் கதவை மூடிப்பட்டு இருப்பார்கள். அவர் சொல்றது இன்றையான் பிரச்சனையை பேசு, நேற்றையானம் கூட கேட்க மாட்டார்கள். இதை பேசி பார்த்தா தான் நம்மளுக்கு புரியும். அது நேற்று நடந்து முடிஞ்சது, அதை நான் ஒன்றும் செய்ய முடியாது. இன்றைக்கு உனக்கு என்ன வேணும் என்றதை சொல்லு. அப்ப நாங்கள் இப்ப மனித பகுதிகள் இருக்குன்னு சொன்னால் இதை கண்டுபிடிப்பதற்கு என்னென்ன கேட்க போறோம், என்ன ஒரு கணக்கு 10 கேட்டு பிரியோசம் இல்லை, 3 4 வச்சோம் என்று சொன்னால் சில நேரம் உண்ட கடுமையா வைப்போம். முதலாவது அவரெல்லாம் முடியாது என்று சொன்னால் சரி இதை செய்யாட்டி இதே செய்யும் கொண்டு 2வது கேட்கக்கூடிய நிலையில் ஒரு வலுவான வைத்து கேட்க வேண்டும். ஒன்று தர முடியாதுதான் வேணும் என்றும் கேட்க வேண்டும். ஏன்னு சொன்னா அப்பதான் சொல்லுவாங்க இது கஷ்டம் கொண்டு வர சரி இதை விட்டுறோம் நீங்க தர முடியாதுன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் இதை தாண்டி இன்னொரு வலுவானதை அவர்கள் தரக்கூடியதை கேட்க வேண்டும். இப்ப நாங்கள் முதல் கேட்கறது எப்படி நிராகரிக்கத்தான் செய்வார். அதுக்காண்டிதான் அவரை தர முடியாதுன்றா வேணுமென்று கேட்கணும்னு சொல்றாங்க. அதை கேட்டு விட்டு 2வது என்னன்னா பெற்றுக் கொண்டு வருவதற்கு அவர்களை இந்த விடயத்தை சரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல விஷயம் ஐயா, இதே எங்களுக்கு உடனடியாக நீங்கள் செய்து தர வேண்டும் என்று அவர்கள் இந்த களத்துக்கு வந்தால் இந்த களங்கள் தீவிரமடையும். ஏன்னா அவர்களை இப்பொழுது பங்காளி ஆகிவிட்டார்கள். அவருடைய சீட்டை நாங்கள் எப்பவும் பிடிக்கக்கூடியதா இருக்கும். இப்ப இதுக்கு ஏதாவது பொறுமை இருக்கிறதா? எங்களிடம் இல்லை. என்ன கேட்க போறோம் சொல்லும் கொண்டு கேட்டால் நாங்கள் 5 பேர் 5 விதமா வேற எனக்கு பிடிச்சதை சொல்லி போட்டு போறோம். சரி அந்த 5 விதத்திலையும் ஏதாவது நான் சிந்தித்து இது வலுவானது என்று சிந்தித்து சொல்லுறோம்னா அதுவும் கிடையாது. ஏதோ வாயில வர்றது சொல்றோம். இப்ப நாங்க சொல்ற மாதிரி தான் ஐநா ஆணையாளருக்கு எல்லாமே கடிதம் கொண்டு வரோம். ஏதோ ஐநா ஆணையாளர் நினைச்சாம அறிவிடுவோம்னு நினைக்கிறோம். எனக்கு புரிவதில்லை. அப்படி என்றால் ஏன் தமிழராக இருந்த நவநீதம் பிள்ளையிட்ட முடியாம போனது, ஏன் சுசேனிட்ட போனது, ஏன் டிஸ்லேட்ட போனது ஒரு புரிதலும் இல்லை. அவர்கள் என்னத்தை சொல்லி தருகிறான்னு புரியவில்லை. அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். இந்த சபையில் நாங்கள் ஆணையாளர் மட்டும்தான் இருக்கிறோம், அதை கடந்து இந்த சபையில் ஒன்றுமே இல்லை, இந்த சபை இவ்வளவு தூரத்துக்கு இருக்குதுன்றதை அவர்களே கோடிட்டு காட்டுகிறார்கள். அதுக்கப்புறம் புரியல் என்று சொன்னா நாங்கள் மக்கும் அடையர்களா அல்லது புரிதல் என்பது எங்களுக்கு கிடையாது. அவரே சொல்லித்தர இதுக்கு கடந்து யோசிங்க. அவர் எங்களுக்கு சொல்லல, நான் ஆடலுக்கு சொன்னார். அவை நாங்கள் இவற்றை ஆழமாக சிந்தித்து செயற்பட வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. இதில் தங்களுக்குள் இருக்கக்கூடிய விடயங்களை ஒரு பேசு பொருளாப்பதற்காக அரசியல்வாதிகள் நிறைய கூட போறாங்க மக்களை. அதால என்ன நினைக்கிறான்னு சொன்னா மக்களுக்கும் இது குறித்த சரியான புரிதல் இல்லாமல் இருக்கிறது ஆபத்தான. அதான் தான் சொன்னேன் என்றால் நிபுணத்துவம், இந்த நிபுணத்துவம் உள்ளவர்கள் மட்டும் ஒரு செயலணியை உருவாக்குவோம் ஒரு சமூகமாக அவர்கள் மட்டும் இந்த விவாதத்தில் எங்களுடன் பேச வேண்டும். நிச்சயமா அதுதான் துறைசார் நிபுணர்கள் என்று எண்ணத்துக்காக உருவாக்கப்படுகிறார்கள். அந்த துறையில் அவர்கள் நிபுணத்துவம் பெற்று அதை சரியாக கையாளுது. இது பார்த்தால் ஒவ்வொரு அமைப்பும் எல்லா விடயத்துக்கும் தாங்கள் கையாளக்கூடிய ஒரு நிலைமை இருக்கின்ற மாதிரி தான் இருக்கிறார்கள். ஆனால் இதுவரையில் எதையுமே சாதிக்கவில்லை என்பதை கூறிக்கொண்டு நிகழ்ச்சியை நிறைவு கொண்டு வர வேண்டும். இப்போ நான் செம்மணி தொடர்பாக கூறும் பொழுது அதிதிறன் அந்த ஸ்கேனரை பயன்படுத்துவதற்கு பாதுகாப்பு அமைச்சரிடம் அனுமதி பெற வேண்டும். ஆனால் வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது அந்த அனுமதி கொடுப்பது போல் தெரியவில்லை. உங்களுக்கு தெரியும், அனுரகுமார திசாநாயக்கா இந்த ஆட்சிக்கு வந்த பொழுது முன்னைய அரசாங்கத்திடமிருந்து தன்னை பிரித்து காட்டினார். அவர்கள் போலில்லை, நான் வித்தியாசமானவன் என்று. அது மட்டும் இல்லாமல் செம்மணி தொடர்பாக கூறும் பொழுது செம்மணிக்கு நிச்சயமாக தமிழ் மக்களுக்கு நீதி கிடைக்கும் என்று சுட்டி காட்டினார் அனுரகுமார திசாநாயக்கா. அவர்களுடைய அமைச்சு இந்த அதிதிறன் ஸ்கேனரை கொடுப்பதற்கு அனுமதி இதுவரையில் கொடுக்கவில்லை, மறுத்து கொண்டிருப்பதாக கூறப்படுகின்றது. எவ்வாறு இதை கையாள வேண்டும் நம்புகிறீர்கள்? எல்லாமே வாய்ப்பேச்சோடு முடிய போகின்றதா? அல்ல, இப்ப இதுல 2 விஷயம் இருக்குன்னால், இப்ப இதே உடனடியாக போய் ஒருவர் பாராளுமன்றத்தில் பேசுவார் நம்ம அவருடன் முடியுது. இப்ப இது தொடர்ந்து அழுத்தமாக இருந்தால் தான் இவர்கள் நகர்த்தாவிட்டா இவர்கள் நகரவில்லை, ஆகவே நீங்கள் விடயத்தை செய்து தரணும் என்று சமகாலத்தில் இந்த நாங்கள் இந்த விடயங்களில்
ஒரு நெருங்கிய நட்பை பேணக்கூடிய தூதரங்களிடம் எடுத்து செல்லக்கூடியதாக இது மாற வேண்டும். அதுதான் சொன்னேன், இதுக்கு ஒரு வடிவம் இருக்கணும். இப்ப இந்த விவகாரம் சம்பந்தமாக நாளமாக சமூகத்திலிருந்து இது விடயத்தை மக்களிடம் பகிர்ந்து கொள்ளக்கூடிய நிபுணத்துவம் சார்ந்த இது ஏன் இது முக்கியமானது. இப்ப ஒரு தொழில்நுட்பம் குறைந்த ஒரு ஸ்கேனரை பார்த்தேன். அது ஏதோ நம்ம ஊரில் புல்லு வெட்டுவது போல அது வேகமாக நடந்து கொண்டு போகுது. அது உலக வேகமாக நடந்து கொண்டு போய் அதை என்னட்டை கண்டுபிடிக்க போகுதுன்னு எனக்கு புரியவில்லை. அது இப்படியே நேர வருவார்கள், திருப்பி புல்லு வெட்டுறதுக்கு திருப்பி இழுத்து கொண்டு வர்றாங்க, திருப்பி எடுத்து கொண்டு போறார்கள். அதுக்கு மேலே சுமார் பேருக்கு ஒரு கணனி மேலே இருக்கிறது, அதுவும் சேர்ந்து ஆடிக்கொண்டிருக்கிறது. இது எந்த விதமான ஸ்கேனர்ன்றே எனக்கு புரியவில்லை. ஆனால் இது இவ்வாறு வேகமாக நகர்த்தி எதையும் கண்டுபிடித்து விடுவார்களான்னு சொன்னால், என்னால் ஒரு சென்சர் அதை சென்ஸ் பண்ணி உள்வாங்கி அதில் காட்டி என்றதுக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. அது தண்டவாடில் வேகமா போகுது. இவ்வாறு தான் போன்னு சொன்னால் இது தவறு என்று சொல்வதற்கு அதை நான் தெரிந்த ஒரு நிபுணத்துவம் தான் காரணங்கள்லாம் இல்லை, இது தப்பு, இதால எதுவும் உண்ட முடியாதுன்னு ஒரு பிரஸ் கான்ஃபரன்ஸை உடனே வச்சு சொன்னால் அது தாக்கத்தை செலுத்தும். அப்ப அங்கு கன விடயங்கள் ஒரு நாள் நடைபெறுவது. திடீரென மனித உரிமைகள் ஆணைக்குழு 2 நாளைக்கு மேல நிக்குது. இப்ப என்னத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொருவருக்கும் ஒரு கருத்து வேறுபாடுகளை பார்த்தேன். அதுக்கு கதை சொல்லக்கூடிய ஒரு தமிழர் இருந்தார், இன்னொரு சிங்கள சமூகத்தை சேர்ந்தவர். அவர் ஆங்கிலத்தில் சொல்ற பதிலுக்கும் இவர் தமிழ் சொன்ன பதிலுக்கும் இடையிலே நிறைய வேறுபாடுகள் இருந்தது. ஆனால் முன்னால் இருக்கக்கூடிய ஊடகவியாளர் இருக்கக்கூடியவர்களுக்கு உடனடியாக இதை கிரகித்து ஆளுமையான கேள்வியை கேட்கிறதில் அவர்களுக்கு சவால் இருந்தது தெரிகிறது. ஏன்னா அவர்களுக்கு இவ்வாறான விவகாரத்தை இவ்வாறு கையாளுவது என்பதில் சவால் இருந்தது. அப்ப இந்த விவகாரத்தை சரியாக அணுகி சரியான பொறிமுறையில் அந்த கருத்துக்களை வைக்கக்கூடிய ஒரு வடிவம் இன்னும் வருதில்லை. அதெல்லாம் தான் நாங்க திருப்பி சவால்களை நிற்கிறதுக்கு காரணம் என்ன சொன்னால், இந்த விவகாரத்தை நிபுணத்துவ ஆற்றலுடன் கையாளுவதற்கும் அதை உடனடியாக நீங்க சொன்ன ஸ்கேனர் விடயத்தை தொடர்ச்சியாக வலியுறுத்த வேண்டும். அதை சரி இவ்வாறான கோரிக்கைகளை சரியாக வைத்து இந்த விடயத்தில் இவ்வாறு தான் கையாளப்பட வேண்டும் என்ற நிபுணத்துவத்துடன் சார்ந்த ஒரு அறிக்கை உடனடியாக இந்த அரசுக்கு கையளிக்கப்படுவது, அதை வெளியே ஊடகங்களுடன் ஊடாக வெளியே பகிர்ந்து கொள்வது, ஊடகங்கள் போடுகிறதோ இல்லையோ ஊடகங்களை கடந்து இதை எவ்வாறு பகிர்ந்து கொள்வது, இந்த விவகாரத்தை உடனடியாக தூதுவர் மட்டத்துக்கு எப்படி எடுத்துச் செல்வது, இதற்கான சர்வதேச பொறிமுறையில் யார் யாரிடம் இது கொண்டு போய் சேர்க்கப்பட வேண்டும் என்ற விடயங்கள் தொடர்ச்சியாக கையாளப்படுமாக இருந்தால் அழுத்தம் அதிகரிக்கும். அவை ஆட்சியாளர்களுக்கு தங்களுடைய இறங்குப்பிடியிலிருந்து இறங்கி வர வேண்டிய ஒரு கட்டாயத்தை உருவாக்குவோம். அவை நாங்கள் முயன்றால் எங்களால் முடியும். எங்களுடைய மூத்தவர்கள் ஒரு தங்களுடைய அறிவின் அடிப்படையில் அது தங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் சொல்கிறார்கள். என்ன சொல்வார்கள்? அடிமையில் அடித்தால் அம்மிகையை நகர்த்தலாம். ஆனால் அது தொடர்ந்து அடிக்கப்பட வேண்டும். தொடர்ந்து அடிச்சா தான் நகர்த்தலாம். அப்படின்னா ஒரு தொடர்ந்து பொறிமுறை செயற்பாடு இருக்க வேண்டும். இருந்தால்தான் நாங்கள் எந்த விடயத்தை நகர்த்த முடியும். இல்லை என்றால் நாங்கள் இருக்கக்கூடிய இடத்திலேயே நிற்போம். அதனால்தான் திருப்பி சொல்வது, இதுக்கு இதை கையாளக்கூடிய நிபுணத்துவம் ஆளுமை கொண்ட ஒரு பொறிமுறை உருவாக்க வேண்டும். அது தாயத்தில் இருப்பவர்களும் இருக்க வேண்டும், புலத்தில் இருப்பவர்களும் அந்த வாரானவர்கள் இணைக்கப்பட வேண்டும். இது விரைவாக நடைபெற்றாக வேண்டும். ஏன்னா செம்மணி மட்டும் அல்ல நாங்கள் நின்று போகக்கூடிய ஒரு விடயம் இல்லை. செம்மணி கடந்து நிறைய போக வேண்டும். இன்றுதான் செம்மணி. ஆனால் விவகாரம் மனித புதைகுழிகள் தமிழர் தாயத்து. அப்ப அந்த மனித புலிகள் என்கின்ற விடயம் அது ஒரு தொடர்ச்சியானது. அதை எல்லா புள்ளிகளும் இணைக்கப்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கக்கூடியது. இதில் பாதிக்கப்பட்டவர்களை எவ்வாறு அடையாளம் கண்டு வருவது, சும்மா காட்சி பொருளாக எடுக்கப்பட்ட விடயங்களை வைப்பதும் ஒருவரும் வரவில்லை என்று சொல்வதும் எல்லாம் நடக்கும். என்னன்னு சொன்னால் மக்களுக்கு அதை போய் பார்ப்பதற்கே பலரால் முடியாமல் இருக்கும். அவர்கள் போக மாட்டார்கள். இப்ப அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டி இந்த விவகாரங்களை நிச்சயமாக இறந்து போனவங்களுடைய உறவுகளுக்கு ஒரு நீதி பரிகாரம் நடந்தே ஆக வேண்டும். இதில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு கொடுப்பனவு இருக்கிறது என்ற இந்த கொடுப்பனவு கூட சில பேரை வெளியே கொண்டு வர வைக்கும். இவரிடம் பெற்றாக வேண்டும், ஏன்னா இதுக்கு பொறுப்பு இவர்கள் தான் என்ற விடயங்கள் மக்களுடன் தொடர்ந்தும் பகிரப்பட்டு அவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டப்பட்டு அவர்களை சரியாக அடையாளம் கண்டு வெளியே கொண்டு வருகின்ற பொறிமுறை எங்கள் கையில் தான் இருக்கிறது. இது யாரும் செய்ய போவதில்லை. எங்களுக்கு தான் பசிக்கிறது, நாங்கள் தான் சாப்பிட போகிறோம், நாங்கள் தான் சமைக்கவும் என்றால் நாங்கள் இந்த சமைப்பது யார்? ஏன்னா சமைக்காம சாப்பிடவும் இல்லை, அல்லாட்டி பசியோட தான் இருக்க வேண்டும். பசியோட நீண்ட காலம் இருந்தால் செத்து போயிடுவோம். உண்மை. நிச்சயமாக நீங்கள் கூறுகின்ற விடயத்தை நானும் உங்களோட ஒத்து போகின்றேன். அதாவது நானும் இங்கே அடிக்கடி கூறுவது, எங்களுடைய பிரச்சனை என்னவென்றால் இந்தியா எங்களுக்கு எதிர் இந்தியா பிரச்சனை, அமெரிக்கா எங்களுக்கு எதிர் அமெரிக்கா பிரச்சனை, பிரித்தானியா எங்களுக்கு எதிர் பிரித்தானியா பிரச்சனை, சீனா எங்களுக்கு எதிர் சீனா பிரச்சனை. ஆனால் எங்கள் வீட்டில் தான் பிரச்சனை இருக்கிறது. அந்த வீட்டில் இருக்கின்ற பிரச்சனை இப்பொழுது நீங்கள் விரிவாக எவ்வளவு தெளிவாக எங்களுக்கு எடுத்து கூறியிருக்கிறீர்கள். இதை அமைப்புகள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள், சமூக
சிந்தனையாளர்கள் இதை புரிந்து சரியான ஒரு வழியை உருவாக்கி திட்டத்தை உருவாக்கி சரியாக செயல்படவில்லை என்றால் செயல் வடிவத்தை உருவாக்கவிட்டால் இந்த நிலை 16 ஆண்டுகள் கடந்த நிலை இன்னுமொரு 16 ஆண்டுகள் கடந்தாலும் இதே நிலையில் தான் இருப்போம் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் நினைவூட்டிக் கொண்டு நன்றி ஆய்வாளர் நேரு குணரட்னம் அவர்களே இன்றைய நிகழ்ச்சியில் இணைந்து ஐநாவுடைய வர இருக்கின்ற இந்த அமர்வு தொடர்பாக தமிழ் மக்கள் எதிர்நோக்கின்ற சவால் தொடர்பான விடயங்களை உயிரோடை தமிழ் உறவுகளோடு பகிர்ந்து கொண்டமைக்காக அன்பர்கள் சார்பாக நன்றி கூறிக்கொண்டு மீண்டும் இன்னும் ஒரு நிகழ்ச்சி இணைந்திருப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். எமது பார்வையாளர்களுக்கு வணக்கம். மக்களின் குரலாய் ஓங்கி ஒலிக்கும் இலக்கு மின்னிதழ் மற்றும் உயிரோடை தமிழ் வானொலி ஆகிய இவ்விரு ஊடகங்களும் உங்களைப் போன்ற எமது நேயர்கள் நண்பர்களின் ஆதரவிலேயே இயங்கி வருகின்றன. மிக குறைந்த வளங்களுடன் பல இடர்கள் மற்றும் தடைகளை தாண்டி பயணிக்கும் எமது ஊடகங்களின் பணிகள் மேலும் வளர உங்களால் முடிந்த நிதியுதவியை வழங்கி இன்னும் காத்திரமான செயற்பாடுகளை முன்னெடுக்க உதவுமாறு மிகவும் பணிவன்புடன் வேண்டி நிற்கின்றோம். உங்கள் பங்களிப்பு உங்களின் உரிமை குரலாய் ஓங்கி ஒலிக்கும். நன்றி.